இந்த அன்பர் வந்து புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவர். ஆனால் தாயார் வந்து அவங்க வந்து பூர்வீகமான இந்து மதத்திலே இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு வந்து தன்னுடைய தாயை வந்து ஃபோர்ஸ் பண்ணல. நீ வந்து நான் மாறிட்டேன் நீனும் மாறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோர்ஸ் பண்ணல. அந்த அம்மாவும் பையனை வந்து ஃபோர்ஸ் பண்ணல. நீ வந்து இஸ்லாம் உனக்கு பிடிச்சிருக்குது, நீ போய்க்கோ, நான் இந்து மதத்தில் இருக்கிறேன். ரெண்டாவது, அவர்களுக்குள்ளே உள்ள அந்த தாய் மகன்கிற அந்த ரிலேஷன் இது வரைக்கும் ஒன்றுமே ஆகலை, நல்லபடியாக இருக்கிறாங்க. அவர் வந்து தாய்க்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் செய்கிறாரு, எந்த ஒரு குறையும் வைக்கல. அவர் இஸ்லாத்துக்கு மாறினதுனால அவங்க வந்து எந்த ஒரு இழப்பும் அவர்களுக்கு இல்லை. இது எப்படி சாத்தியமாகுது? அவர் வந்து இவங்க வந்து பல தெய்வங்களை வணங்கக்கூடியவங்க, இவர் ஏக தெய்வம் மட்டும்தான் வணங்குறாரு. அது எப்படி சாத்தியமாகுது? அது ஒரு இதெல்லாம் இதுக்கு கூட நபிகள் நாயகம் வந்து வழிகாட்டியிருக்கிறாங்க. நபி காலத்தில் அஸ்மா பின் அபூபக்கர் அவர்களின் சம்பவத்தில், அஸ்மா பின் அபூபக்கருங்கிறது அபூபக்கருடைய மகள், அதாவது ஆயிஷா இருக்காங்கள்ல, அவங்களுடைய தங்கச்சி சகோதரி. அந்த சம்பவத்தை பாருங்கள். அஸ்மா ரலியல்லாஹு அவர்களின் தாய் இன்னும் இணை வைத்த நிலையிலேயே மதீனாவுக்கு வந்தார். அஸ்மா அவர்களிடம் கேட்டார், நபி அவர்களிடம் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, என் தாய் இங்கே வந்திருக்கிறார், அவர் இஸ்லாத்தை ஏற்காத நிலையில் இருக்கிறார், நான் அவருக்கு உதவலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆம், உன் தாயுடன் உறவை தொடரு அப்படிங்கிறாங்க. சஹீல் புகாரி 26:20. தாய் அல்லது தந்தை முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் அன்பாகவும் மரியாதையும் பரிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இஸ்லாத்துடைய கடமை, நபிகள் நாயகத்துடைய கட்டளை. ஏன்னா இவர் வந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றதுனால அவர் வந்து தாயை வந்து அவர் தாய் இல்லாமல் ஆக போகிறதில்ல. கண்டிப்பாக என்றைக்கு இருந்தாலும் இந்த 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் அவருக்கு அவங்க தான் தாய், வேறு யாரும் இருக்க முடியாது. அதனால் நபிகள் நாயகமும் வந்து எந்த அளவு பரந்த மனப்பான்மையோடு இருந்திருக்காங்க பாருங்கள். நீ வந்து அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணாத, அவங்கள வந்து இஸ்லாத்துக்கு வாங்கலாம் சொல்லி கூப்பிட்டு கட்டாயப்படுத்தாத. அவர்கள் விரும்பி வந்தால் ஓகே, அப்படி இல்லையா அவர்களுக்குரிய கடமைகள் நீ வந்து மகள்ங்கிற முறையில் நீ அந்த தாய்க்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய். வயசான காலத்தில் அவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதுக்குன்னா உதவிகளை நீ புரி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை தான் இந்த நபரும் தன்னுடைய தாய்க்கு செஞ்சிட்ருக்கிறார். நபிகள் நாயகம் இது அதாவது இந்த மார்க்கம் வந்து வெறும் அரபு நாட்டுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமானதுங்கிறது இது மாதிரியான விஷயங்கள்ல தான் நமக்கு விளங்குது. சரி, இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகும் அங்கே வந்து நாங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு தரோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து தேவையில்லாமல் பொதுமக்கள் மேலே வந்து குண்டு வீச்சு நடத்தி நூற்றுக்கணக்கான மக்களை கொலை பண்ணியிருக்கிறானுங்க. அதாவது நெத்தனியாஹுவுக்கு வந்து போர் இல்லாமல் இருக்க முடியாதுங்க. போர் நின்றுச்சுனாக்க அங்கே எலெக்ஷன் வரணும். ரெண்டாவது, நெத்தனியாஹு மேலே வந்து பயங்கரமான ஊழல் குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே இருக்குது. 2 முறை வந்து கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வந்து அவனை கொண்டு போயிட்டாங்க, பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. ஆக கோர்ட்டுக்கு 3 முறை இது வரைக்கும் அதாவது வாய்தா வாங்கிட்டு வராமல் இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்கிறான். ஆக இந்த போர் நிறுத்தம் இருந்தால் தான் அவனை வந்து ஒரு வழிக்கு கொண்டு வர முடியும். ஆனால் அதற்கு நெத்தனியாஹு கட்சியோ அவரை சுற்றி இருக்கிறவர்களோ இதற்கு டொனால்ட் ட்ரம்ப்போ ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் மேலும் மேலும் உண்டாகும். உடனே ஹமாஸ் இதற்கு எதிர்வினையாற்றுவாங்க. உடனே திரும்பவும் அந்த மக்கள் வந்து இன்னலுக்கு உள்ளாகுவாங்க. இப்போ தான் வந்து மதரசாக்கெல்லாம் திறந்து பள்ளிக்கூடம் பிள்ளைகள்லாம் போயிட்டு சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. திரும்பவும் ஆரம்பிச்சிட்டானுங்க. இவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு, பாலஸ்தீன நாடுங்கிறது நிம்மதியாகவே இருக்காது. ஒட்டுமொத்த இஸ்ரேலியர்களும் அங்கேருந்து துரத்தப்படும் வரை அங்கு வந்து நிம்மதியே இருக்காது. அந்த காணொலியும் பாருங்கள். 54 جثمانا لمجهول الهوية الذين وصلوا من الجانب الإسرائيلي إلى قطاع غزة بعد صفقة تبادل الأسرى بين المقاومة الفلسطينية والاحتلال. هؤلاء وصلوا بأشكال من التنكيل معصوبي الأعين، منكل بهم بالسكاكين وبالضرب وبالعصي وبالشبح. هؤلاء الأشخاص لم يتعرف عليهم ذويهم لعدم إمكانية التعرف عليهم بفعل التعذيب الذي تعرضوا له.
50 عائلة اليوم فقدوا الأمل بمعرفة مصير أبنائهم بعد دفن هؤلاء الضحايا، ولا يوجد لهم تأكيد عن من هم هؤلاء الأشخاص وما هي أشكالهم، لكن هذا ما يعني حصل الآن في قطاع غزة، والآن الطواقم الطبية تبدأ بدفن. இறைவனிடம் நாம் பிரார்த்திப்போம், அந்த மக்களுக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதியான வாக்கியை தர வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் நம்முடைய பிரார்த்தனையில் சேர்த்துக்கொள்வோம். இறைவன் கண்டிப்பாக அந்த மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாக்கியை கொடுப்பானாக.